வரையறையே இல்லாத ஒரு ஆற்றலை யார் பெற்று இருக்கிறார் அப்படின்னு கேட்டா நம்ம இறைவன் என்ற ஒருவனுக்கு தான் அந்த எல்லையற்ற அதிகாரம் அவனிடத்துல இருக்குது. மற்றபடி நம்ம காணுகிற முதல்வருக்கோ எல்லாருக்குமே ஒரு எல்லை இருக்கிறது. ஏன் முதல்வருடைய யானை தமிழ்நாட்டு தாங்க செல்லாது. நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் தலைவர்னா நம்ம வீட்டுக்கு நாலு செவத்துக்குள்ளதான் செல்லும், பக்கத்து வீட்டு செல்லுமா அந்த ஆணை செல்லாது. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு வரையறை இருக்கிறது. ஆனா நாம் சொல்லுகிற கடவுள் என்பவனுக்கு எல்லை இல்லாத ஆற்றலுடையவன். அவனுக்கு வரையறையே கிடையாது. அவனுக்கு எல்லாமே அன்பினிட்டி தான், அன்லிமிட்டெட் தான். எதை சொன்னீங்கன்னாலும் எல்லை கிடையாது. அதுதான் அப்படி எல்லையில்லாத ஒரு ஆற்றலையும் எல்லையில்லாத கருணையையும் கொண்டிருப்பவன் ஒருவன் உண்டு. அந்த ஒருவனுக்கு பெயர் நாம சொல்லுகிறோம் சிவபெருமான் என்று சொல்லுகிறோம். சரி, நீங்க சிவபெருமான் சொல்றீங்க, இன்னொன்னு சொல்றாரு, நீங்க சொல்லுகிற சிவபெருமான் தான் அவன் நான் எப்படி நம்புறேன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால் நிறைய அதுக்கு விளக்கம் சொல்லலாம். ஒன்னே ஒண்ணை மட்டும் நினைவு வைத்துக் கொள்ளுங்க. யார் முழு முதற் கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால் எவன் ஒரு தாயின் கருவுக்கு செல்லாம இருக்கிறானோ அவன் தான் முழு முதற் கடவுள். தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் தானே, திருவாசகம். அவருக்கு எல்லாருக்கும் தாயுமா இருக்கிறார். அவருக்கு தாய் இருக்கிற தந்தை இருக்கான்னு கேட்டா இல்ல.